தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் யூகேக்கு ஃபஸ்ட்டு வந்த அன்னைக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் பண்ணோம் அப்படின்றது தான் வந்துட்டு நான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். பட் இது வந்து ஆல்ரெடி எல்லா மெனி வீடியோஸில் வந்து அவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் நான் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு டே 1ல் வந்து நாங்கள் கவர் பண்ணோம் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நியூ வாட்சராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ த டே 1ல் வந்து த வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து பிஆர்பி கார்டு கலெக்ஷன். ஸோ பிஆர்பி கார்டுன்றது ஒன்றும் இல்லை, பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பெர்மிட் தான். நீங்கள் இந்த யூகே கண்ட்ரியில் வந்து இருக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் தான் அப்படின்னு, எலிஜிபிளான ஒரு பர்சன் தான் அப்படின்றத வந்து எது சொல்லும் அப்படின்னா இந்த பிஆர்பி கார்டு தான். இது வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் விசா சக்ஸஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெபுடேஷனில் இருந்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் லெட்டரோ ஏதோ ஒரு ஏஜென்ட் மூலமாக ஒன்று அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் லெட்டர்ஸ் வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு நியர்பையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு நியர்பையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸா இல்லை எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லெட்டரில் கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அந்த யூகே விசா அண்ட் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் லெட்டரில் வந்துட்டு உங்களுக்கு அது வந்து அவைலபிளாக இருக்கும். எந்த போஸ்ட் ஆஃபீஸில் யூ கேன் கோ அண்ட் கலெக்ட் யுவர் பிஆர்பி கார்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிஆர்பி கார்டு வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் விசா ஸ்டாம்பிங் ஆன பாஸ்போர்ட் அண்ட் தென் அந்த லெட்டர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட பிஆர்பி கார்டை வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ இதுதான் 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா, நம்ம மான்சோ பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு இந்த யூகேல வந்து நம்ம நியூ ரெசிடென்ட்டாக இருப்போம், நமக்கு அட்ரஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அட்ரஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களோட கொலீக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு அவங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் ஒரு 2 to 3 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட அட்ரஸை நீங்கள் யூஸ் பண்ணி மான்சோ பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஸோ அந்த மான்சோ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எம்டி ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் அதை வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுத்து நீங்கள் ஹெச்எஸ்பிசி பேங்க்லேயோ இல்லை ஐசிஐசிஐ பேங்க்லேயோ நீங்கள் இதை கொடுத்து வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சேலரி அக்கௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம ஒன் மந்த் நம்ம இங்கே வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு நம்ம இல்லை ஜாப்காக வந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு சேலரி வரணும் அப்படின்னா, ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் ஒர்க்கை வந்து டே 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ டே 2ல் ஜிபி ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பற்றி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் டே 2ல் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ டே 1ல் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், 1 பிஆர்பி கார்டு கலெக்ட் பண்ணுறது, 2வது மான்சோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணணுன்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கு ஹெச்ஆர் ஆஃபர் லெட்டரோடு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லெட்டரை யூஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் சேலரி அக்கௌண்ட்டு நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் டிபெண்ட்டில் வந்திருக்கிறோம், இல்லை எனக்கு நான் இனிமேல் தான் நான் ஜாபே நான் பார்க்கணும், இல்லை நான் என்னோட கம்பெனி ஸ்டாஃப்ஸ் வந்து நான் இப்போதைக்கு நான் வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்னா, அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க எல்லாருமே வந்து இந்த மான்சோ பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எம்டி ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண கொடுக்கலாம். பட் தேர்ட் திங் வந்து அந்த மெயினான சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க தட் இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் இந்த மாதிரி உங்கள் அக்காமடேஷன் உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. ஸோ அப்போ தான் வேறு எந்த விதமான மிஸ்கம்யூனிகேஷனும் இருக்காது. ஏன்னா உங்களோட நீங்கள் எங்கெல்லாம் அந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே வந்து லெட்டர்ஸாக அவங்க அட்ரஸ்க்கு மட்டும்தான் போகும். ஸோ அவங்கள தவிர வேறு யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து உங்ககிட்ட நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் கவர் பண்ண விஷயங்கள் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் என்கிட்ட தாராளமாக கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நியூ வாட்சராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.